வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா 6750 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பல்ராம்சின், ஜிஎன்எஃப்சி கொடுத்துருந்தோம். அதில் வந்து இண்டெக்ஸ் மட்டும் தான் என்ட்ரி வந்தது. ஸோ கிளியரான மூவிங் தான், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்தியா சிமெண்ட், இண்டு ஹோட்டல், இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 23,128, 23,180. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 22,872, 22,812. ஸோ இது மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரெசன்ட் ஜோன்லேருந்து செல்லிங் ஆகிருக்கு. அதாவது என்னோட லெவல்ஸ் R1 R2 லெவலிருந்து செல்லிங் வந்திருக்கு. அதே சமயம் நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம் ஒரு பையிங் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சைட்வேஸ் மூவிலேருந்து ஒரு செல்லிங் கொடுத்துருவோம். அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் அந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு செல்லிங் தான் கொடுத்துருக்கு நிஃப்டியை பொறுத்தளவு. அதே மாதிரி நமக்கு இதுக்கு மேலே எப்படி இருக்கும், நாளைக்கு ட்ரேடிங்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோசிங் டைமில் நல்ல ஒரு பையிங் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாமல் இன்னையோட டே லோ பிரேக் பண்ணாமல் நாளைக்கு ஓப்பனிங்கில் இருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 49,708, 50,078. சப்போர்ட் ஜோன் வந்து 49,127, 48,851. மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ரெசன்ட் ஜோன்லேருந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு. அதே சமயம் சப்போர்ட் ஜோன்லேருந்து கிளியரான ஒரு பையிங் மூவ்மெண்ட் வந்துருந்தது. ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பையிங்க்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அந்த ரேஞ்ச் வந்துட்டு தான் கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கான். அதே சமயம் இப்போது வந்து க்ளோசிங்கில் கொஞ்சம் வால்யூம் இருக்கிறதுனால இந்த வால்யூம்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத பார்த்துட்டு அடுத்து எந்த சைடு பை சைடு செல் சைடு அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டு ஹோட்டல் பை எவோ 587க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 606 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பார்த்தோன்னா ஓப்பனிங்கில் இருந்தே கொஞ்சம் பையிங் வால்யூம் தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் வந்து ஓவரால் புல்லிஷ் பேட்டர்லாம் க்ளோசிங் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா பையிங் வால்யூம் ஆனதுனால க்ளோசிங் வந்து பையிங் கண்ட்ரியில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து இந்த டே ஹை, இந்த வால்யூம் நல்ல பையிங் இருக்கிறதுனால இந்த டே ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே ஹை வரலையும் போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 624 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லோலேருந்து நல்லா அப்சைட் மூவிங் கொடுத்துருக்கு. எகைன் வந்து பார்த்தோன்னா ஒரு லோ காட்டிட்டு எகைன் ஒரு ஹை போயிட்டு திரும்பவும் அந்த சப்போர்ட் ஜோன்லாம் பையிங் எடுத்து மூவ் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 601க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இங்கேயே வந்து நமக்கு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கீழே வந்தாலும் இந்த ஸ்டாப் லாஸ் இந்த லோ பிரேக் பண்ணாமல் தான் மறுபடியும் மேலே மூவ் ஆயிருக்கு. எகைன் வந்து பார்த்தோன்னா இந்த டே ஹை பிரேக் ஆச்சுன்னா நல்ல மூவிங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்தியா சிமெண்ட் பை எபோ 215க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 225 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா பையிங் வால்யூமும் கொஞ்சம் நல்லா இருக்குது இன்றைக்கி டே ட்ரேடிங்கில். அதேமாதிரி டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் தான். அதேமாதிரி ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங்கோட லோவில் வந்து க்ளோசிங் பிலோ லெவல் வச்சாலும் அந்த லோவை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகலை. எகெயின் இப்போ ரீசெண்டாக வச்ச லோ வந்து பார்த்தோன்னா பெட்டராக தான் இருக்குது. ஸோ பையிங்கான லோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்விங்கோட ஹை வந்து 215க்கு மேலே ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 225 வரையும் இன்ட்ராடே டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து நமக்கு டேயில் 6750 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ அதை லைவில் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். லைவில் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.